அதெல்லாம் தூங்கிக்கலாம் பொறுமையா, வாடி என்ற விஸ்வா கவிதாவை இழுத்து தன்மேல் போட்டுக்கொள்ள, ஒரு குரங்கை போல அவன் மேலே ஏறி படுத்து கொண்டவள் மேலே பெட்ஷீட்டை எடுத்து போட்டுவிட்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கினான். கணவனின் அணைப்பினிலேயே கதகதப்பை உணர்ந்தவளுக்கு அப்படியே தூக்கம் கண்களை தழுவ சிறிது நேரத்திலேயே குழந்தையைப் போல உறங்கிவிட்டாள். அதே நேரம் இங்கு ஆதியின் மார்பில் தலை வைத்து படுத்துக்கொண்டு அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. காலை சூரியன் மெல்ல அவர்களது அறைக்குள் பரவ அதில் அறை முழுவதும் மிகவும் வெளிச்சம் வர விடிந்து விட்டது என கண்முழித்த ஆதி நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் மனைவி இப்படி தன் மேல் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அவளை இறுக்கமாக அணைத்து பிடித்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தவன் மெதுவாக அவளிடம் இருந்து பிரிந்து குளியலறைக்குள் புகுந்து பிரஷ் பண்ணி முகம் கழுவி விட்டு வந்தவனுக்கு அவள் பிறந்த மேனியுடன் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து சிரிப்புதான் வந்தது. பிறகு அவள் மேல் போர்வையை எடுத்து நன்றாக போர்த்திவிட்டு அவள் தலையை கோதி கொடுத்தவன் வேகமாக கீழே இறங்கி சென்றான். அவன் வருவதை பார்த்தவுடனே கண்மணி, என்ன ஆதி, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் முடிச்சிட்ட? ஆமா, எனக்கு தூக்கம் போயிடுச்சு. அதெல்லாம் விடுங்க, இப்போதைக்கு வயசுக்கு பால் ரெடியா? இதோ பால் சூடா இருக்குதுப்பா, கலந்து தரேன் இரு. அம்மா, சுகர் கொஞ்சம் லிமிட்டா போடுங்க. சரிப்பா என்றவர் பாலை கலந்து கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டு புறப்பட போனவன் கையில் இன்னொரு கப்பை கொடுத்து, ஆதி உனக்கு காஃபி எடுத்துட்டு போகலையா? சாரிம்மா, நான் மறந்துட்டேன், கொடுங்க என்று அதையும் வாங்கி கொண்டு வேகமாக செல்லும் தன் மகனை பார்த்தவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தன் மனைவியையும் குழந்தையையும் எவ்வளவு பாசமாக பார்த்துக் கொள்கிறான். ஒரு காலத்தில் இந்த ஆதி எப்படி இருந்தான் என்று அவர் யோசித்து பார்த்தார். பெண்களை கண்டாலே பிடிக்காது, பெண்களை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குபவன். அப்படி இருந்த என் பையன் எப்படித்தான் வயசுகிட்ட மட்டும் இப்படி அடங்கி போனானோ தெரியல. என் மருமக கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. அதான் என் பையனை இந்த அளவுக்கு மாத்தி இருக்குது. அவனை இந்த மாதிரி ஒரு குடும்பஸ்தனா பொண்டாட்டி குழந்தையோட பாக்கணும்னு எத்தனை வருஷம் நான் ஏங்கி இருப்பேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த காலம் போய் இப்போ அதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் பயமாவும் இருக்குது. அவனும் அவன் பொண்டாட்டி குழந்தை எல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் கடவுளே துணை புரியணும் என்று மனதார வேண்டிக் கொண்டவர் மத்த வேலையை கவனிக்க தொடங்கிவிட்டார். அதே நேரம் அறைக்கு வந்த ஆதி இப்பொழுதும் தன் மனைவி ஒரு குழந்தையைப் போல அசந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவளை எழுப்ப மனமில்லாமல் அந்த பாலையும் காஃபியையும் டேபிளில் வைத்துவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இது சரி வராது, இன்னும் எவ்வளவு நேரம்தான் வெறும் வயிற்றிலே படுத்துட்டு இருப்பா? இப்போ எழுப்பிட்டு அதுக்கப்புறம் கூட தூங்க சொல்லலாம் என்று மெதுவாக அவள் அருகே அமர்ந்து அவள் தலையை கோதி, வைஷு எழுந்திரிடா. ஆதி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே பிளீஸ். இல்ல வைஷு, இந்த பாலை மட்டும் குடிச்சிடு. நீயும் பசியோட இருக்க, வயிற்றுல இருக்க நம்ம குழந்தையும் பசியோட இருக்கும்டா பிளீஸ் என்றதும் சலிப்புடன் எழுந்து அமர்ந்தவள் பட்டென்று போர்வையை எடுத்து அவன் மேல் மூடிக்கொண்டு, கெட்ட பையன் ஆதி நீங்க. நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம பண்ணிட்டு இப்ப காலையிலயும் இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க என்றதும், ஏய் என்னடி இப்படி மனசாட்சியே இல்லாம போய் சொல்ற? இதே கல்யாணம் பண்ண புதுசுல சொல்லி இருந்தா கூட நான் ஏத்துருக்குவேன் நைட் எல்லாம் தூங்க விடலன்னு. ஆனா நேத்து நான் ஒரே ஒரு ரவுண்டு தான் பண்ணேன், அதுக்கே நீ டயர்ட் ஆயிட்ட. அதனால நானும் இது போதும்னு என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு விட்டுட்டேன். மனசாட்சி இல்லாம என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்க உனக்கு எப்படி தோணுச்சு என்றதும் ஆதியை பார்த்து திரு திருவென்று முடித்தவள், ஆதி பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன் சாரி என்றவளிடம், இந்த பாலை ஃபர்ஸ்ட் குடி என்று நீட்ட, இருங்காதி நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்படியே எப்படி போவ என்று கேட்கவும் உடனே அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது. பூங்காதி, இங்க ரொம்ப மோசம். சரி ஒரு நிமிஷம் என்றவன் அவளுக்கு கபோர்டில் இருந்து ஒரு நைட்டியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை அப்படியே போட்டுக்கொண்டவள் பின்பு எழுந்து நின்று, சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. வைஷு கொஞ்சம் கவனம். சரியாதி என்று கூறிக்கொண்டே குளியலறைக்கு சென்று பல் துளக்கி முகம் கழுவி விட்டு மீண்டும் துண்டை எடுத்து துடைத்துக் கொண்டு வெளியில் வந்தாள். அந்த துண்டை வாங்கி காய போட்டு விட்டு அவள் கையில் பால் கிளாஸை எடுத்து கொடுக்கவும்,
இந்த பாலை எவன் தான் கண்டுபிடிச்சானோ தெரியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், மவனே அவனுக்கு சங்குதான். என்னடி காலையில இப்படி பேசுற? ஆமா ஆதி, டெய்லியும் இந்த பாலை குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அதோட கஷ்டம் என்னன்னு. இந்த பால்ல ஏதாவது ஃபிளேவர் மாதிரி கலக்கி கொடுக்கலாம்ல, அப்படி இருந்தா கூட குடிச்சிருவேன். வெறும் பாலை குடிக்கவே முடியல, பாந்தி வர மாதிரி எல்லாம் பண்ணுது. வைஷு, நீ இதுக்கே இப்படி சொல்றியே? எவ்வளோ பேர் 7 மாசம் வரைக்கெல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு 3 மாசம் முடிஞ்ச கையோட வாந்தி நின்னுடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு அது என்னவோ கரெக்டு தான் ஆதி, அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கொடுத்து தான் வச்சிருக்கேன் போல என்றாள். அவள் பால் கிளாஸை வாங்கி கொள்ளவும் அவன் அருகே அமர்ந்து அவனும் அவனுடைய காஃபியை எடுத்து குடிக்க தொடங்கினான். பிறகு இருவரும் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து பேசிவிட்டு குளிக்கலாம் என்று செல்ல வைஷுவை தூக்கி கொண்டு சென்று குளிக்க வைத்து வெளியே அழைத்து வந்து விட்டவன், நீ போய் ட்ரெஸ் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று குளிக்க செல்ல உடை மாற்றும் அறைக்கு சென்று புடவையை எடுத்து கட்டி கொண்டவள் பிறகு அப்படியே வந்து மெத்தையில் அமர்ந்து கொள்ளவும் மிகவும் அலுப்பாக இருக்க கட்டிலின் விளிம்பில் சாய்ந்து கொண்டு அப்படியே கால்களை நீட்டிவிட்டு கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். ஆதி குளித்துவிட்டு வெளியே வந்தவன் அவள் அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்து பதறிவிட்டான். வேகமா ஓடி வந்து அவளை பார்த்து, வைஷு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? இப்படித்தான் ஈரத்தலையோட உட்கார்ந்துட்டு இருப்பியா? துண்ட கூட கழட்டாம இருக்க, சளி புடிச்சுக்கும் வைஷு, ஏன் இப்படி பண்ற என்று கேட்க, போங்காதி, என்னால ஒண்ணுமே முடியல, எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா? ஐயோ நீ இருக்க பாரு என்றவன் மெதுவாக அவள் தலையில் இருந்த துண்டை அவிழ்த்து விட்டு அவள் ஈர தலையை அழகாக துடைத்து விட்டான். அது அவளுக்கு மிகவும் இதமாக இருக்கவும் ஆதியை அப்படியே இடுப்போடு சேர்த்து அணைத்து கொண்டவள் அவன் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டு மார்பில் உள்ள முடிகளை தன் விரல்களால் நுடைத்து கோலம் போட்டு கொண்டிருந்தவள், ஆதி என்ன காலையிலேயே இவ்ளோ ஹாட்டா வந்து நிக்கிறீங்க? ஆமா, குளிச்சுட்டு வந்தவனுக்கு உன்னை பார்த்த உடனே பக்குன்னு ஆயிடுச்சு, அதான் அறக்க பறக்க அப்படியே ஓடி வந்து உன் தலையை தொடச்சு விடுறேன். என்ன வைஷு, இன்னமும் சின்ன குழந்தையாவே இருந்தா நான் என்னதான் பண்றது? என்னால முடியல ஆதி, எப்ப பாரு ஏன் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்று அவனை பிடித்து தள்ளிவிட, என்னடி நான் உன்னை எங்க திட்டுறேன்? உன் மேல இருக்க அக்கறையில தானே பேசுறேன், அது கூட உனக்கு திட்டுற மாதிரி தெரியுதா? ஆமா, நீங்க இப்பெல்லாம் அடிக்கடி என்ன திட்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்றதும் உடனே ஆதி அவள் தன்னிடம் கோவப்பட்டு தள்ளிவிட்டதே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சாரி வைஷு, நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் உன்னை அப்பப்ப திட்டிட்டே இருக்கேன்னு எனக்கு தோணுது. இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், சரியா? என்னை மன்னிச்சிடு என்று அந்த துண்டை எடுத்து மெத்தை மேல் போட்டுவிட்டு நேராக உடை மாற்றும் அறைக்குள் சென்று விட்டான். போகும் அவனையே கலங்கிய விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவி, என்ன இவரு இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாரு? நான் எப்பவும் விளையாட்டா பேசுற மாதிரி தானே பேசினேன், அது இவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு போலயே. அவர் என் மேலையும் குழந்தைங்க மேலையும் இருக்கிற அக்கறையில தானே இவ்வளவு விஷயம் சொல்றாரு. அவர் சொல்ற அளவுக்கு நடந்துகிட்டது நான் தானே, அப்புறம் ஏன் அவர்கிட்ட நான் இப்படி ஒரு கோவத்தை காட்டினேன்? எனக்கு என்னதான் ஆச்சு? ஐயோ, இந்த பிரெக்னன்சி மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. நான் எப்ப என்ன பேசுறேன் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. பாவம், நாங்க 2 பேரும் எங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் இவர்கிட்ட இப்படி பேசினதே இல்லை. திடீர்னு பேசவும் அது அவரால் தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருந்தாள். வெளியே வந்த ஆதி அவள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு பின்பு வேகமாக கீழே இறங்கி சென்றான். எங்க போறார் இவரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்று நினைத்தவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கண்களில் கண்ணீரோடு எழுந்து பால்கனிக்கு சென்று நின்று வெளியில் வேடிக்கை பார்த்தவாறு கண் கலங்கி கொண்டிருந்தாள். போனவன் சிறிது நேரத்திலேயே திரும்ப மேலே வரவும் அவன் கையில் அவளுக்கு காலை உணவு இருந்தது. அந்த தட்டை எடுத்து கொண்டு வந்து டேபிளில் வைத்தவன், வைஷு இங்க வா என்று அழைத்தான். பின்பு கண்களை துடைத்துக் கொண்டு அவனிடம் வந்தவள், என்ன ஆதி, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, நீ இப்ப சாப்பிடுறியா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? இல்ல, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, அப்படின்னா இங்க பிளேட்ல மூடி வச்சிருக்கேன், அப்புறமா உனக்கு எப்ப தோணுதோ சாப்பிடு என்றவன் அவள் பதிலை பார்க்காமல் கிளம்பி போக அவன் கையை பிடித்து இழுத்தவள், ஆதி
எதுக்காக இப்படி என்கிட்ட கோவப்படுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இது மாதிரி நேரத்துல ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ஆதி. நான் உன்னை கஷ்டப்படுத்தல வைஷு. இப்ப கூட இந்த டிஃபனை நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்துவேன். அது உனக்கு நான் திட்டுற மாதிரியோ இல்ல உன்னை ரொம்ப மிரட்டுற மாதிரியோ தோணும். அதனாலதான் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடுன்னு சொல்லி வச்சுட்டு அமைதியா போறேன். அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு உன் மேல கோவலாம் எதுவும் இல்ல என்றவன் கதவை திறந்து வெளியே சென்று விட்டான். போகும் அவனையே கலங்கிய விழிகளோடு பார்த்து கொண்டே இருந்தவள், பசங்களா பாத்தீங்களா உங்க அப்பா இவ்வளோ நாள் இல்லாம என்கிட்ட எப்படி கோவப்பட்டுட்டு போறாரு? அம்மாவை இந்த மாதிரி நிலைமையில கஷ்டப்படுத்தலாமா? எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா என்று தன் வயிற்றில் கை வைத்து கூறியவள் அப்படியே சென்று அமைதியாக மெத்தையில் படுத்தவள் அழுது கொண்டே உறங்கிவிட்டாள். கீழே இருந்த ஆதியை பார்த்த கண்மணி அவன் முகம் சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு, ஆதி என்னாச்சுப்பா? ஏன் உன் முகமே ரொம்ப டல்லா இருக்கு? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். சரி, வைஷு சாப்பிட்டாளா? சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேம்மா. நான் கொண்டு போய் கொடுத்த போது எனக்கு பசி இல்லைன்னு சொன்னான். அதான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னங்காட்டியும் அங்க மூடி வச்சுட்டு வந்திருக்கேன் என்றதும் கண்மணிக்கு ஒரு மாதிரி சுருக்கென்றானது. ஆதி அப்படியெல்லாம் அலட்சியமாக விடும் ரகம் கிடையாது. இவர்களுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துள்ளது என்று நினைத்தவர், கடவுளே, என் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்கணும். அதுவும் மருமக வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்கும் போது இப்படி வருத்தப்பட்டா அது அவளுக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லது கிடையாது என்று மனசுக்குள்ளேயே நினைத்தவர், சரியாதி, அப்போ நீ சாப்பிடுவா என்று அழைக்க, சரிமா என்றவன் டைனிங் டேபிள் சென்று அமர்ந்து சாப்பிடத் தொடங்க அவனால் சாப்பிடவே முடியவில்லை. தினமும் வைஷுவுடன் சேர்ந்து சாப்பிட்டு பழகிவிட்டவனுக்கு இன்று தனியாக சாப்பிடுவது மிகவும் வருத்தமாக இருக்க, தட்டிலேயே கையை கழுவிவிட்டு எழுந்து சென்ற மகனையே பரிதாபமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார். பின்பு மேலே தங்களது அறைக்கு வந்தவன் வைஷு அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அருகே வரவும், அப்பொழுதுதான் டேபிளில் இருந்த தட்டை பார்க்க, என்ன வச்சுட்டு போன டிஃபன் அப்படியே இருக்கு, இவ சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்படி என்ன பாடா படுத்துறாளோ தெரியல என்று டென்ஷன் ஆனவன், வைஷு என்று அவள் மேல் கை வைக்க அதில் திடுக்கிட்டு எழுந்தவள், ஹதி என்றதும், என்ன வைஷ்ணவி பண்ணிட்டு இருக்க என்று கோவமாக கேட்க வந்தவன் சட்டென்று கோவத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, டிஃபன் வச்சுட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரைக்கும் சாப்பிடாம இருக்க என்று பொறுமையாக கேட்பதை பார்த்த வைஷ்ணவிக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. அவன் எவ்வளவு ஒரு கோபத்தை இப்படி தன் முன்னால் கண்ட்ரோல் செய்து கொண்டு பேசுகிறான் என்றால் தான் பேசிய வார்த்தையின் வீரியம் என்னவென்று அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. ஆதி, பிளீஸ், கோவம் வந்தா என்கிட்ட உடனே காட்டிடுங்க. ஆனா இப்படி கோவத்தை மறைக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றதும், சரி, நீ ஃபர்ஸ்ட் எழுந்துரு, சாப்பிடலாம். இல்ல, வேண்டாம், எனக்கு சுத்தமா பசி இல்லை என்றதும் அவனுக்கு எங்கிருந்துதான் கோபம் வந்தது என்றே தெரியவில்லை. நான் சொல்லிட்டே இருக்கேன், என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கிற மாதிரி இருக்கிறியா? மரியாதையா எழுந்திருச்சு உட்கார்ந்து சாப்பிடுடி என்று கத்த பயத்தில் எழுந்து அமர்ந்தவள் கண்களில் கண்ணீர் வரவும் அதை பார்த்து பதறிவிட்டான். வைஷு, ஏண்டி என்ன இப்படி படுத்துற? உன்கிட்ட உரிமையாவும் பேச முடியல, கேட்டா நான் திட்டுறேன்னு சொல்ற, கோவப்பட்டு கத்துனாலும் இப்படி கண்ணு கலங்குற. நான் என்ன தாண்டி பண்றது? பொறுமையாவும் பேசி பார்த்துட்டேன், அதுக்கும் நீ சரி வரல. உனக்கு என்னதான் பிரச்சனை, அதையாவது சொல்லு என்று கேட்கும் பொழுது அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, அந்த தட்டை எடுத்தவன் அதில் இருந்த டிஃபனை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட வாய் திறந்து அமைதியாக வாங்கிக் கொண்டாள். அவள் முழுவதுமாக சாப்பிட்டு முடித்தவுடன் தட்டை வைத்துவிட்டு கை கழுவி விட்டு வந்தவன், வைஷு, எனக்கு ஒரு யோசனை தோணுது, அந்த மாதிரி செய்யலாம்னு இருக்கேன் என்றதும், என்ன என்பது போல அவள் பார்வை இருக்க, பேசாம உன்னை கொஞ்ச நாளைக்கு உன் அம்மா வீட்லயே கொண்டு போய் விட்டுடலாம்னு இருக்கேன். நீ அங்க எல்லாரும் கூடவும் இருந்து பேசிக்கிட்டு இருந்தனா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இங்க நீ ரூம்ல தனியா இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுடி என்று கேட்டதும் அவ்வளவுதான் பதறி போய் துடித்து விட்டாள். உடனே அவன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, ஆதி, பிளீஸ், தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இப்படி சொல்லாதீங்க, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது என்று தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். தயவு செஞ்சு உங்களை விட்டு போன்னு மட்டும் சொல்லாதீங்க ஆதி, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, அது உங்க கூட தான், உங்க கூட மட்டும்தான்.
தயவு செஞ்சு என்னை உங்களை விட்டு பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்க என்று முகத்தில் கை வைத்து பொத்திக்கொண்டு அழுவதை பார்த்தவனுக்கு மனமெல்லாம் பதறி துடித்தது. வயிற்றில் குழந்தையோடு இருப்பவளை தான் கஷ்டப்படுத்துகிறோமோ என்று நினைத்தவன் என்ன செய்வது என்று புரியாமல் அவள் அருகே அமர்ந்து அவள் இடுப்பை பிடித்து தூக்கி தன் மடியில் அமர வைத்தவன் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்து, வைஷு, எனக்கு மட்டும் இப்படி பேசுறதுல சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் என் மனச கல்லாக்கிட்டு தாண்டி இந்த வார்த்தையை சொன்னேன். என்னை என்ன பண்ண சொல்ற? உன் மைண்ட் செட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அது இந்த பிரெக்னன்சினால கூட இருக்கலாம். அதனால உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். என்னாலேயும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது தாண்டி. இந்த டைம் டாக்டர் கிட்ட போன போது ஆன்டி என்கிட்ட தனியா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன ஆதி சொன்னாங்க என்று கண்ணை துடைத்து கொண்டு அவன் பேசுவதை கவனமாக கேட்க, 3 மாசம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா தான் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்கடி. அவங்க சொன்னதுனாலதான் நான் உன்கிட்ட நேத்து நைட் அப்படி நடந்துகிட்டேன். ஆனா அதுவே உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தும்னு நினைக்கும் போது எனக்கு என்னவோ இனிமே அது தேவையே இல்லைன்னு தோணுது. எனக்கு நீ மட்டும் தாண்டி முக்கியம், உன் உடம்பு முக்கியம் கிடையாது. அதனால நீ இனிமே நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா தூங்கலாம். நான் உன்னை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் என்றதும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு, என்ன ஆதி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. நீங்க இப்படி சொல்லி இருந்திருந்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டேனே. என்ன மன்னிச்சிடுங்க ஆதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க பிளீஸ் என்று 2 காதிலும் கண்ணியை வைத்து கொண்டு கேட்க, அவளை பார்த்ததும் ஆதிக்கு சிரிப்பு தான் வந்தது. இருந்தாலும் அவள் பேசிய வார்த்தை கொஞ்சம் அவன் மனதை காயப்படத்தான் வைத்திருந்தது. அது அவனது முகத்திலேயே அப்பட்டமாக தெரிந்ததால் வைஷு அவன் நெற்றி, கன்னம், கழுத்து என்று முத்தம் வைத்து அவன் சட்டை பட்டனை திருக்கிக் கொண்டு ஆதி என்று அழைத்தாள். சொல்லு வைஷு. ஆதி என்று மீண்டும் அவள் அழைப்பதிலேயே அவனுக்கு புரிந்துவிட்டது. இல்ல வைஷு, வேண்டாம், உன் உடம்பு தாங்காது. நீ பாக்குறதுக்கும் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்க. நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் வரமாட்டேன் என்று குழந்தையைப் போல அவன் கழுத்தை அணைத்துக் கொண்டு அவன் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தவளை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவள் தன் உதட்டினால் அவன் கழுத்தில் நீந்தி கொண்டிருந்ததும் ஆணவனின் உணர்ச்சிகள் எழுந்து நின்றது. இருந்தாலும் அதை சிரமப்பட்டு அடக்கியபடியே அமர்ந்திருந்தவன் அவளை தன்னிடமிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு பிரித்து, வைஷு, ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்ற? எதுக்குடி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? என்ன ஆதி, உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லடி, அப்படி கிடையாது. நேத்து நைட்டு தானே நம்ம 2 பேரும் அப்படி இருந்தோம். மறுபடியும் வேண்டாண்டி, உன் உடம்பு தாங்காது. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதான் டாக்டர் ஆன்டி சொன்னாங்கல்ல, நார்மல் டெலிவரி ஆகணும்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணணும்னு. அப்போ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஆதி என்று பச்சை குழந்தையை போல முகத்தை வைத்து கேட்டவளை பார்த்தவனுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவள் முகத்தை தன் 2 கைகளில் ஏந்தியவன், ராட்சசி, ஏண்டி இப்படி என்ன பாடாப்படுத்துற? நான் போய் அப்படி நினைப்பனா? உனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்ன்றதுக்கு தானே நேத்து நைட்டு நான் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன். ஆனா நீ காலையில பேசின வார்த்தை என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துச்சுன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். இவ்வளவு நாள்ல உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைதே வந்தே இல்ல. திடீர்னு வந்துச்சா, அதான் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் உன்கிட்ட பேசவும் மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன். என்ன மன்னிச்சுடுடி. என்ன ஆதி, ஏதோ நீங்க தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு செஞ்சது நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றதும் அவள் தாடையை நிமிர்த்தி பிடித்தவன் அவள் கண்களை தன் கண்களை பார்க்க வைத்து, சரி, மன்னிப்பு தானே கேட்கணும், எங்க கேளு பாக்குற என்று அவளை பார்த்து கொண்டிருக்க, ஆதி, நான் மன்னிப்பு கேட்கறதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களை மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? அப்போ வேற எந்த மாதிரி கேப்பீங்க மேடம் என்று அவன் கேட்டு முடிக்கும் முன்னரே அவன் மேல் உதட்டை கவ்வி விட்டாள். அவளின் இந்த திடீர் செய்கையால் ஒரு கணம் அதிர்ந்த ஆதி
அவள் இடுப்பை இறுக்கமாக பற்றி கொண்டவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மிகவும் போராடி கொண்டிருந்தான். மேல் உதட்டை உறிஞ்சி எடுத்தவள் பின்பு அவன் கீழ் உதட்டையும் கைது செய்ய ஆனவனின் உணர்ச்சிகள் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. பின்பு அவன் 2 உதட்டையும் சிறை செய்தவளை தன்னிடமிருந்து பிரிக்க முடியாமல் போராடியவன் அவனின் உணர்ச்சியின் வேகத்தில் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவனும் அவளது உதட்டை சிறை செய்து அவள் உதட்டில் உள்ள மொத்த சத்துக்களை எல்லாம் மொத்தமாக வெளியே எடுத்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் மிகவும் தீவிரமாக சென்று கொண்டிருப்பதை போல தோன்றவும் மெதுவாக அவளது உதட்டினை விடுதலை செய்து நகர பார்க்க அவனை விடாமல் அவன் சட்டை காலரை இறுக்கமாக பிடித்தவள், "ஹாதி பிளீஸ்" என்று சினுங்க, "இல்ல வைஷு, எனக்கு என்னவோ இது சரியா வரல" என்றதும் உடனே அவன் சட்டை காலரை கோபமாக விட்டவள், "பூங்காதி, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ண இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணி ஏங்க வைக்கிறீங்க" என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கேட்கவும் அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அதில் அவள் கண்களும் கலங்க ஆரம்பிக்க அவளை இதற்கு மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தவன் அப்படியே அவளை தூக்கி மெத்தையில் கிடத்தி அவள் மேல் படர்ந்து மீண்டும் அவனது தேடலை தொடங்கினான். இருவரது ஆடைகளுக்கும் விடுமுறை கொடுத்த ஆதி அவள் உடல் முழுவதும் நீந்தி கொண்டிருந்தவன் மீண்டும் அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து அவள் கழுத்து ஓரமாக கடித்து வைத்தான். பின்பு அவளது உதட்டினை கவ்வியவன் அப்படியே மெதுவாக அவளுக்குள் நுழைந்து அவளை மென்மையாக ஆண்டு கொண்டிருந்தான். அதில் வைஷு ஹாதி ஆதி என்று அவன் தலைமுடியை கோதியபடியே முணங்கிக் கொண்டிருக்க அதுவே அவனுக்கு இன்னும் ஆர்வத்தை கூட்டிக் கொடுக்க நீண்ட நேரமாக அவளுடன் கூடி கழித்தவன் பிறகு ஒரு வழியாக தனது கூடலை முடித்துக்கொண்டு அவள் அருகே இறங்கி படுத்தான். உடனே வைஷு திரும்பி அவன் மார்பின் மேல் தலையை வைத்தவள் அவன் நெஞ்சில் ஒரு முத்தம் பதித்துவிட்டு, "ஹாதி, நீங்க எப்பவும் என் கூட இப்படியே இருப்பீங்க தானே? என்னை ஒதுக்கி வச்சிட மாட்டீங்கல்ல?" அவள் கேட்ட இந்த வார்த்தையே அவள் மனதை எவ்வளவு புண்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. உடனே அவள் தாடையை நிமிர்த்தி பிடித்தவன் அவள் கண்களை பார்த்து, "வைஷு, இந்த உலகத்திலேயே உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நானா உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டேன். எந்த காலத்திலயும் நீயே என்னை ஒதுக்கி வைக்க நினைச்சாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. நான் ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்லல. உனக்கே என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் என்னை விட்டு ஒரு இம்மி அளவு கூட உன்னை நகர விட மாட்டேன். ஏன்னா நீ ஏன் வைஷு, எனக்காகவே பிறந்தவ. என்னை விட்டுட்டு நீ போய் என்னடி பண்ணுவ? உன்னை விட்டுட்டு நான் தான் என்ன பண்ண முடியும் சொல்லு?" "சாரி ஆதி, இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். விடு வைஷு, இந்த மாதிரி டைம்ல உன்னோட மூடு அப்படித்தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காதுன்னு ஆன்ட்டி சொல்லி இருக்காங்க. நானும் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். இனிமே அப்படி உன்கிட்ட பேச மாட்டேன், சரியா?" "சாரி" என்றவன் அவள் நெற்றியில் இதழ் பதிக்க அப்பொழுதுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. இனி எப்பொழுதுமே அவனை தன் வார்த்தையால் காயப்படுத்த கூடாது என்று மட்டும் தீர்மானமாக முடிவை எடுத்தவள் திடீரென்று ஏதோ யோசனை வர மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்த்து, "ஆதி, நீங்க சாப்பிட்டீங்களா?" "இல்லடி" என்றதும் பதறியவள் பட்டென்று எழுந்து அமர்ந்து, "என்ன ஆதி, மணி என்ன ஆக போகுது, இன்னுமா நீங்க சாப்பிடல?" "இல்லடி, நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கீழே போனேன்ல, அம்மா என்ன சாப்பிடதான் சொன்னாங்க. நானும் சரின்னு தான் உட்கார்ந்தேன். ஆனா உன்னை பிரிஞ்சு சாப்பிட எனக்கு மனசு வரல. நீ சாப்பிட்டியா சாப்பிடலையானு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் காலையிலயும் சரி நைட்டும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டே பழகிட்டோம். உன்னை விட்டுட்டு தனியா சாப்பிட ஒரு மாதிரியா இருந்துச்சுடி. அதான் வேண்டாம்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு எழுந்து வந்துட்டேன்." "என்ன ஆதி, நீங்க இவ்ளோ நேரம் பசியோடவா இருந்தீங்க? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்துறீங்க, நான் போய் உங்களுக்கு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் மேல எடுத்துட்டு வரேன்." "அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ பேசாம இரு. நீங்க இப்படி சாப்பிடாம இருக்க கூடாது ஆதி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." "அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடி, எனக்கு பசிக்கல, விடு." "அது எப்படி பசிக்காம இருக்கும்? நீங்க எவ்வளவு எஃபெக்ட் போட்டு வேலை பார்த்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு உள்ள போக வேண்டாமா?" "என்னடி நீ இப்படியெல்லாம் பேசுற?" அவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது தான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. லேசாக நாக்கை கடித்தவள் வெட்கத்துடனேயே முகத்தை மூடிக்கொள்ள அவள் கையை அவள் முகத்தில் இருந்து எடுத்து விட்டவன், "நீ வர வர ரொம்ப ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்ட வைஷு. அதுவும் இல்லாம இப்பதான் நான் ஃபுல் மீல் சாப்பிட்டிருக்கேன்.
அப்புறம் எப்படி எனக்கு பசி எடுக்கும் என்று அவளை பார்த்து குறும்பாக கண்ணடிக்க, பூங்காதி நீங்க ரொம்ப மோசம் என்று கூறியவள் அவனிடமிருந்து எழுந்திருக்க பார்க்க, வைஷு எங்க போற? நான் குளிக்க போறேன் என்றவளை தன் கையால் தூக்கி கொண்டு குளியல் அறைக்கு சென்று அவளை முதலில் குளிக்க வைத்து விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டவன், சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று மீண்டும் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவனும் குளித்து விட்டு தயாராகி வந்ததும் உடனே வைஷு, ஆதி ப்ளீஸ் தயவு செஞ்சு கீழே போய் சாப்பிட்டு வந்துருங்களேன், எனக்கு பசிக்கலடி. பூங்காதி நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் என்று திரும்பி அமர்ந்து கொள்ள, சரி ஒரு நிமிஷம் இரு, ஆனா உன்னெல்லாம் தனியா விட்டுட்டு போக மாட்டேன் என்றவன் போனை எடுத்து அவன் அம்மாவுக்கு போன் செய்து அவனுடைய பிரேக்பாஸ்டை மேலே கொடுத்து விடுமாறு சொல்லவும், சிறிது நேரத்தில் அவனது அறைக்கே சாப்பாடு வந்து விட்டது. அதை வாங்கி கொண்டு வந்தவன் வைஷுவின் அருகில் அமர்ந்து கொண்டு, வைஷு உனக்காக இந்த சாப்பாட்டை நான் இப்ப சாப்பிடுறேன், உனக்கு சந்தோஷம் தானடி? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இங்க கொடுங்க என்றவள் அந்த டிஃபனை வாங்கி அவனை மெத்தையில் அமர வைத்து விட்டு அவன் அருகே வந்து நின்று, ஆதி இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன் என்று அந்த தோசையை பீத்து வாயில் வைக்கவும் அவன் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருந்தான். வைஷு நீ எனக்கு இந்த மாதிரி ஊட்டி விட்டு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா என்றதும் தான் இப்பொழுதெல்லாம் அவனிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது போலவே அவளுக்கு தோன்றியது. இனிமே இப்படி இருக்க கூடாது, அவனுடன் மட்டுமே நேரத்தை செலவிட வேண்டும் என்று முடிவு செய்தவள், சாரி ஆதி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்ததுனால தான் நான் உங்களை சரியா கவனிக்காம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே அப்படியெல்லாம் நடக்காது, இப்பதான் நான் நல்லா இருக்கேன்ல, இனிமே உங்களை கவனிக்க வேண்டியதுதான் உங்க பொண்டாட்டியோட வேலை என்றதும் அவள் இடுப்பை சேர்த்து அணைத்து பிடித்தவன், அப்படியா என்று இரண்டை அர்த்தத்தில் கேட்க, முகம் முழுவதும் வெட்கத்துடன், ஆமா அப்படித்தான் என்றவள் கடகடவென்று அவனுக்கு தோசையை ஊட்டி கொண்டிருக்க அவனும் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் சாப்பிடுவதிலேயே எவ்வளவு பசியோட இருந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட வைஷுவிற்கு தன் இதயமெல்லாம் வலித்தது. தன்னால் தான் இன்று அவன் இப்படி துடித்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது அவள் மனசை ஒரு வேதனை சூழ்ந்து கொண்டது. அவனுக்குமே தெரியவில்லை இவ்வளவு பசியுடன் தான் இருந்தோம் என்று. வைஷு கொடுக்கும் தோசையை வேண்டாம் என்று சொல்லாமல் கடகடவென்று சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான். அவள் இடுப்பை இறுக்கமாக அணைத்தவாறு ஒரு வழியாக அவனுக்கு ஊட்டி முடித்ததும் தட்டை கீழே வைத்து கையை கழுவிவிட்டு வந்தவள் அவள் புடவை முந்தானையை எடுத்து அவன் வாயை துடைத்து விட்டு தண்ணீர் கொடுக்க அதை வாங்கி குடித்தவன் மீண்டும் அவளை இடுப்போடு அணைத்து பிடித்து கொண்டு, வைஷு இதே மாதிரியே என்னைக்கும் பாசமா பாத்துக்குவியாடி? என்ன ஆதி கேள்வி, உங்களை பாத்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது சொல்லுங்க? நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீங்க தான் என்னோட முதல் குழந்தை, அப்போ உங்களை நான் பாத்துக்க வேணாமா? என்ன நான் உன்னோட குழந்தையா? ஆமா ஆதி நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை என்றதும் அவள் மார்பில் முகத்தை புதைத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவனின் தலையை மெதுவாக கோதி கொண்டிருந்தவள், ஐ லவ் யூ ஆதி என்று கூற, ஐ லவ் யூ டு வைஷு என்று கூறி அவன் தலையில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்தவள் பின்பு அவனை விட்டு விலக பார்க்க அவள் இடுப்பை பற்றியவன் இழுத்து தன் மடிமேல் அமர வைத்துக் கொண்டு, வைஷு நீயும் நானும் எப்பவும் இதே மாதிரி இறுக்கமா ஒன்னா இருக்கணும்டி. ஏனாதி விளையாடுறீங்களா? உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் பாக்குற டைம் ஆகலையா? டைம் ஆச்சுதான், இருந்தாலும் என்று இழுக்க, ஃபர்ஸ்ட் போய் வேலையை பாருங்க, மிச்சத்தெல்லாம் நம்ம நைட் பாத்துக்கலாம். என்னடி சொல்ற, இன்னைக்கு நைட்டு உண்டா? இனிமே எல்லா நைட்டுமே உண்டு, நீங்க கவலைப்படாதீங்க. சரி போய் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் அந்த பால்கனில நின்னுட்டு வரேன். சரிடி, அதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போட்டுக்க என்று அவள் கையில் கொடுத்து தண்ணீர் கிளாஸ் கொடுக்கவும் அவனை பார்த்து புன்னகையுடன் அந்த மாத்திரையை போட்டுக்கொண்டவள் மீண்டும் அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு எழுந்து பால்கனிக்கு சென்று சிறிது நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு மீண்டும் உள்ளே வர அதே நேரம் சூர்யா கம்ப்யூட்டர் முன் சீரியஸாக தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு அவன் அருகே சென்றவள் அவனை பின்னாலிருந்து அணைத்து கொண்டு அவன் காது மடலில் இதழ் பதித்து விட்டு, ஆதி எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன். சரிடி நான் வரவா? இல்ல நீங்க உங்களோட ஒர்க்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போய் படுக்கிறேன் என்றவள் மெத்தையில் சென்று படுத்து கண்களை மூட உடனே உறக்கத்திற்கு சென்று விட்டாள். அவள் ஆழ்ந்து தூங்குவதை பார்த்தவன் அதற்கு மேல் எந்த சத்தமும் எழுப்பாமல்
மெதுவாக தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரகாஷிடமிருந்து போன் வரவும் அந்த போனை சைலண்ட் ஆக்கிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று பால்கனி டோரை சார்த்தி விட்டு பேச தொடங்கினான். ஏனென்றால் தன் மனைவி முடித்துவிடக் கூடாது என்று. ஹலோ பிரகாஷ், சொல்லு. பாஸ், நீங்க ஆபீஸ்க்கு வராததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடாச்சி? நான் இப்ப கூட என்னோட ஒர்க்கை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா பாஸ்? நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன். நீங்க அதுல எல்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால என்ன, எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். அப்புறம் மதியம் 3 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்கு நீங்க ஆபீஸ்க்கு வர முடியுமா? ஏண்டா, அத ஆன்லைன்ல ரெடி பண்ண முடியாதா? முடியாது பாஸ், ரொம்ப கஷ்டம் என்றதும் ஒரு நிமிடம் அப்படியே மௌனமாக யோசித்தவன், சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே வரேன். அப்படிங்களா பாஸ்? அப்ப நான் போனை வைக்கிறேன். நான் ஃபைல் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். எதுக்குடா நீ அங்க இங்க நனைஞ்சிட்டு இருக்கிற? அதான் மதியம் நான் வரேன் இல்ல, நான் டைரக்டா உனக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஆமால, சுத்தமா மறந்துட்டேன் பாஸ். சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரி என்றவன் போனை வைத்துவிட்டு மீண்டும் வந்து தனது வேலையை தொடங்கினான்.